ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரீஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். ஸோ என்னோட சேனல் வந்து டிஎன்இ டேட்டா கைடன்ஸ். தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நிறைய பார்த்து டேட்டா இன்புட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது பர்சனலைஸ்டா கைடன்ஸ் தேவைப்படுது, உங்க கட் ஆஃப்க்கு உங்க சன்னுக்கு யாராவது டாக்டருக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், அதுல உங்க டீட்டெயில் ஷேர் பண்ணீங்கன்னா நான் உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ரொம்ப மினிமல் சார்ஜில் இந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே நான் இது வரைக்கும் இந்த 4 இயர்ஸ்ல நான் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். என் டேட்டா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம டாப் 25 ஏஐடிஎஸ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு என்ன அப்படி எதுன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸா ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு கோர்ஸ். லாஸ்ட் இயர் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 9416 ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்ல மட்டும் சீட் எடுத்திருக்காங்க. சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃபே வந்து 148 கிட்ட வருது. இதுவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 149 இருந்தது. ஆவரேஜ் கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரே ஒரு மார்க் தான் வந்து ஏடிஎஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் டிஃபரன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,870 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏஐடிஎஸ் வந்து 9418 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த கோர்ஸ்க்கான டிமாண்ட் எப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 429 காலேஜில் ஏஐடிஎஸ் தான் ஓசி கட் ஆஃப் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 429 காலேஜ்ல 100 காலேஜ்ல ஏடிஎஸ் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. 200 காலேஜ்ல சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்டா ப்ரிஃபர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க ஓசி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். வாங்க தொடர்ந்து என்னென்ன காலேஜஸ் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து டாப் 5 காலேஜஸா வந்து எம்ஐடி குரோம்பேட், அதுல 18 இருக்கும் பிரான்ச் கோடு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல ஏஐடிஎஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்க 80ங்கிற ஸ்லாட்ல வச்சிருக்காங்க. அடுத்தது சிஐடி, இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கோயம்புத்தூர்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருந்திருக்கு அட்மிஷன்ல. தேர்ட் பொசிஷன்ல பிஹெச்சியோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் ஐடெக், அது வந்து உங்களுக்கு ஏஐடிஎஸ் தேர்ட் பொசிஷன்லையும். ஃபோர்த் சிஐடி சென்னை. ஸோ சிஐடி சென்னை ஒரு அட்டானமஸ் காலேஜ், அது வந்து உங்களுக்கு ஃபோர்த் பொசிஷன். ஃபிஃப்த் கேசிடி குமரகுரு வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் பொசிஷன் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு ஏஐ எடுக்கலாமான்ற ஒரு டவுட் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து மோஸ்ட்லி நிறைய பேப்பர்ஸ் வந்து சிமிலரா தான் அட்டானமஸ் காலேஜஸ் வந்து ஏஐடிஎஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ சில காலேஜஸ் வந்து நான் அட்டானமஸா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் செக் பண்ணி பாருங்க. கம்பேரிட்டிவா பேசிக்ஸா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் வரணுமோ, பைத்தான் அந்த மாதிரி காமன் கோர்சஸ் என்னவோ அது எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல ஏஐ ரிலேட்டடா சில பேப்பர்ஸும் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா சில பேப்பர்ஸும் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எதெல்லாம் மேண்டேட்டரியா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலண்டா தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத கவர் ஆயிருக்கா உங்க சிலபஸ்ங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. பேசிக்ஸை கவர் பண்ணாம ஏஐ படிச்சா அது எப்படி வேல்யூபிளா இருக்குமாங்கிறத நீங்க தான் திங்க் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் டிமாண்டா பாத்தீங்கன்னா இந்த வருஷமும் பீக் டிமாண்ட்ல தான் இருக்கு. போன வருஷம் காலேஜஸ் நிறைய ஒரு 200 காலேஜஸ் மேல ஏஐடிஎஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம வந்து நிறைய காலேஜஸ் அவங்க கிட்ட இருந்த மற்ற டிபார்ட்மெண்ட் சீட்ஸ் சரண்டர் பண்ணி ஏஐடிஎஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷமும் 60 சீட்ஸ் இன்டேக் இருந்ததெல்லாம் லாஸ்ட் இயர் 120 சில காலேஜஸ் பண்ணியிருந்தாங்க டாப் காலேஜஸ். இந்த வருஷம் 180 கூட பண்ணியிருக்காங்க. டாப் 100 காலேஜஸ் நிறைய காலேஜஸ் 180 சீட்ஸா ஏஐடிஎஸோட இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க மெக்கானிக்கல், சிவில் ஆர் அக்ரி மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல சீட்ஸை சரண்டர் பண்ணிட்டு ஏஐடிஎஸ் எடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தான் அது எந்த காலேஜஸ்ங்கிறத நம்ம இன்னும் கிளாரிட்டியோட நம்ம சொல்ல முடியும். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஜென்ரல் கவுன்சிலிங் முன்னாடி ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்போ தான் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதுல பிஹெச்டி டெக் ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டி டெக்ல சிஎஸ்சி ஏஎம்எல் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால பிஹெச்டி டெக் வரல. அதே மாதிரி மற்ற காலேஜஸ் சிஇஜி கிண்டிலையோ இல்ல எஸ்எஸ்என்லயோ வந்து ஏஐடிஎஸ் இல்ல. ஆக்சுவலா ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் இப்ப இல்ல. இந்த வருஷம் ஏதாவது லான்ச் பண்றாங்கிறது எதுவும் வெப்சைட்ல இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. அப்படி ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தெரியும். அதை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லாட்ல உங்களுக்கு 6th to 10th பொசிஷன்ல உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனும், அதுக்கப்புறம் எஸ்விசி சென்னை செகண்ட் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு அடுத்தது 7th பிளேஸ்ல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனும், அதுக்கு அடுத்தது செகண்ட் இன்ஸ்டிடியூஷனும் 8th and 9th பிளேஸ்ல வருது. 10th சிஐடி சென்னையோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் வருது. ஸோ 10th பொசிஷன்ல இது லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் லாஸ்ட் இயரே பீக் டிமாண்ட்ல இருக்கு. சிஐடி சென்னையோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்னை சைட் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரபிள் காலேஜா இருக்கிறதுனால சிஐடி சென்னையோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலேஜ் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த வருஷமும் இந்த காலேஜ் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அட்டானமஸ் செகண்ட் காலேஜ்ல அட்டானமஸ் இல்லாதது எப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ
அதை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. பெரிய சர்ப்ரைஸா இருக்கும், நிறைய பேர் 35+ல இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு கற்பகம் எப்படி உங்களுக்கு ஒரு 11th பொசிஷன்ல வந்துச்சு அப்படின்னு. பட் ஆக்சுவல் டேட்டா வந்து அதுதான் சொல்லுது. கற்பகம் வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனால உங்களுக்கு 50% லைக் ராஜலட்சுமி 50% சீட்ஸ் தான் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வச்சுட்டு 50% தான் அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ கவுன்சிலிங் வர்ற சீட்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்கனால கற்பகம் ராஜலட்சுமி எல்லாம் வந்து டாப்ல வருது. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நார்மலா நான் மைனாரிட்டி காலேஜ் 65% சீட்ஸ் கவுன்சிலிங்க்கும் 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் வச்சுக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய காலேஜஸ் இப்ப கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நிறைய டேட்டாஸை வாங்கி ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸை மேனிபுலேட் பண்றதும் நடக்குது. ஸோ அதனால சில சர்ப்ரைஸ் இந்த மாதிரி நமக்கு எதுவும் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரோட கேம்பஸ். இது லாஸ்ட் இயர் தான் ஏடிஎஸ் கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதெல்லாமே வந்து 11th to 15th பொசிஷன்ல ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து 16th to 20th பொசிஷன்ல பண்ணாரியம்மன் சத்தியமங்கலம், கேபிஆர் கோயம்புத்தூர். அண்ட் கேபிஆரும் கன்சிஸ்டன்டா அவங்களோட ரேங்க் பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா கோர்ஸுக்குமே. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் 50th ரிலேட்டடான பொசிஷன்ல இருந்தவங்க இந்த வருஷம் வந்து 25th வந்துட்டாங்க. ஸோ கற்பகம், கேபிஆர்லாம் வந்து ஜென்ரலாவே கோயம்புத்தூருக்கு பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு நல்ல பெர்செப்ஷன் இருக்கு. ஸோ அதனால கோயம்புத்தூர் சைடு இருக்கிற எல்லா காலேஜஸுமே வந்து கட் ஆஃப்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும் டாப் 50 பொசிஷன்ல. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் ஜென்ரலா ஏடிஎஸ்ல சீட்ஸ் இன்டேக் அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு இன்னும் சான்சஸ் பெட்டரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த பொசிஷன்லயும், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுக்கு அடுத்த பொசிஷன்லயும் வரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லாட்ல வந்து உங்களுக்கு 21 to 25th ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வருது உங்களுக்கு 21st பொசிஷன்ல. அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. சவுத்ல வந்து இந்த காலேஜ் ஸ்லாட்ல தான் நம்ம 3 காலேஜ் பாக்குறோம். வேலம்மாள் மதுரை, மெப்கோஷலங்க் விருதுநகர், மீனாட்சி சுந்தரராஜன் சென்னை, அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி. ஸோ இதெல்லாமே வருது. ஸோ 25 இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம 23 பேஸா வச்சு நம்ம இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கோம்னா, நிறைய காலேஜ்ல 22ல இந்த கோர்சஸ் வந்து சில காலேஜ் ஆஃபர் பண்ணல. ஸோ 2 year ஆவரேஜ் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அதனால ஆவரேஜ் கட் ஆஃப் கொடுக்காம 23 மட்டும் நம்ம பேஸா வச்சு இதில் நம்ம பேசுறோம். ஸோ இதுதான் வந்து காலேஜோட பொசிஷனாங்கிறது கிடையாது. சில காலேஜஸ் வந்து சிஎஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது இந்த ஆர்டர் வந்து மாறும். ஸோ அதனால ஏஐடிஎஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த கிரைட்டீரியா வச்சுக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல டாப் காலேஜ் அப்படிங்கிற கிரைட்டீரியா வரைக்கும் போது இது சேஞ்ச் ஆகும். காலேஜ் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இது கட் ஆஃப் மட்டுமே ஒரு கிரைட்டீரியா வைக்காம பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் என்ஐஆர்எஃப் ரேட்டிங், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப்ஸோட கோச்சிங், என்பிஐ அக்ரிடேஷன், இது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க அட்மிஷன் டிசிஷன் எடுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். சப்போஸ் பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பருக்கோ இல்ல கூகுள் ஃபார்ம்ஸோ ஃபில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். தேங்க்யூ.